லூக்கா 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம், 78வது பக்கம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம். அவரிடத்திலே அவர்கள் இருக்கையில் அவருக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவர் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். பொதுவா இந்த வசனம் கிறிஸ்துமஸ் அப்பதான் வாசிப்பாங்க. கிறிஸ்துமஸ்க்கு தான் அந்த வசனத்தை பயன்படுத்துவாங்க. இப்ப நம்ம திருவிருந்துக்கு இந்த வசனத்தை நம்ம பயன்படுத்துறோம். இது எப்படிங்க? திருவிருந்து அவருடைய மரணத்தை சொல்லுது, ஆனா இந்த வசனம் அவருடைய பிறப்பை சொல்லுது. அந்த பிறப்புக்கும் இந்த மரணத்துக்கு என்ன வித்தியாசம்? அந்த பிறப்பு அந்த மரணத்தினுடைய ஆழத்தை தெரிவிக்கிறது. இந்த பாருங்க, வரலாற்றுல மிக முக்கியமான நாள் இந்த நாள் தான். இந்த உலகத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு நாள் தான் அது இயேசுவினுடைய பிறப்பின் நாள் தான். இந்த உலகம் இயங்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கமே இந்த நாளுக்காக தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. இந்த முழு வரலாறும் இந்த நாள் தான். இந்த நாள் தான் இந்த உலக வரலாற்றையே பிரிக்குது. கிமு கிபின்னு இந்த நாள் தான் பிரிச்சிருக்கு. இந்த நாள் தான் பிதாவாகிய தேவன் உண்டு பண்ணி உலகத்தை படைச்சார். இந்த நாளை தான் தேவதூதர்கள் பணிவடை செய்யும்படியாக அவர்களே படைச்சார். இந்த நாளுக்காக தான் எல்லா மனுஷனும் உருவாக்கப்பட்டான். இந்த நாள் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நாள். பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த நாளை தான் வாக்கு பண்ணாங்க. வரப்போறாரு ரட்சகர் வரப்போறாரு. இந்த முழு பழைய ஏற்பாட்டுடைய எல்லா வாக்கு தத்தங்களும் இன்னைக்கு நிறைவேறும். இந்த வசனத்துல நிறைவேறும். தேவனது மீட்பின் பணியினுடைய ஆரம்பத்தை இங்க தேவன் சொல்றார். இவ்வளவு பெரிய ஒரு நாள், முழு உலகமும் மகிழ்ச்சியா ஆராதித்து தொழுது கொள்ளப்பட வேண்டிய ஒரு நாள், முழு பரலோகமும் மகிழ்ச்சி அடைகிற ஒரு நாள், தேவதூதர சேனைகள் எல்லாரும் மகிழ்ந்து கலிகூட வேண்டிய ஒரு நாள், எல்லா ராஜாக்களும் பணிந்து போற்றப்பட வேண்டிய ஒரு நாள் தான் இயேசுடைய நாள். ஆனா இந்த நாள் எப்படி இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லி பாருங்க. மரியாள் 15 வயது ஒரு இளம் பெண், யோசேப்பு ஒரு 17-18 வயதுள்ள ஒரு இளம் வாலிபன். அந்த பிள்ளைகளுக்கு, அந்த 2 விசுவாச பிள்ளைகளுக்கு பிறந்து இயேசு பறக்கிறாரு. இயேசு பறக்கும் பொழுது இந்த உலகம் அவர் எப்படி வரவேற்கிறது பாத்தீங்களா? அவர் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலேயே அவர்களுக்கு இடமல்லாதபடியாங்கிறதுக்கு வீடு இல்லை. ஒரு பிரசவம் இவ்வளவு அவமானமா உலகத்துல ஒரு பிரசவம் நடைபெற்றுமா எனக்கு தெரியல. உலகத்துல நம்ம யாரை வேணாலும் துன்பப்படுத்தலாம், ஆனா பிரசவிக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி யாரும் துன்பப்படுத்த மாட்டாங்க. பிரசவ நிலையில ஒரு பெண்ணை ஒரு எவ்வளவு பெரிய தின்மா இருக்கணும், மதிக்கணும்னு நினைப்பான். பிரசவ நேரத்துல மனித ஆறுதலும் மனித ஆதரவும் தேவை. ஆனா இங்க நிறை மாத கர்ப்பிணியா மரியாளுக்கு ஹாஸ்பிட்டல் கிடையாது, மரியாளுக்கு எல்லாம் மருத்துவமனை. இப்ப நடந்து போறா. சத்திரன்றது கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, வழிபோக்கர்கள் தங்கக்கூடிய ஒரு மனாந்தரமான ஒரு இடம், அவ்வளவுதான், ஒரு சின்ன இடம். அந்த சத்திரத்துல போய் அவ தங்குறதுக்கு இடம் கேட்கிறா. சத்திரத்துல இடம் இல்லை. அந்த சத்திரத்துக்குள்ள இருக்கிறவங்க எவ்வளவு பேர் அவளை பார்த்துருப்பாங்க. கர்ப்பிணியா, ஏமா என் இடத்த தரேம்மா, நீங்க கொஞ்சம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ பிரசவ வழியில இருக்கிறப்பா அவளுக்கு யாராச்சும் இடம் கொடுங்கப்பா. யாரும் அந்த சத்திரத்துக்கு உரிமையாளனும் சொல்லலை, அங்க இருக்கிற யாரும் சொல்லலை. அங்க இடம்லாம் வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன் அனுப்புனாங்க? அவ இயேசுவை தவிர வேற யாரையாச்சும் பெற்றிருந்தானே அவ்வளோ அழைக்கப்பட்டிருப்பா. இப்ப அவ இயேசுவை சுமந்தவளா அங்க இருக்கிறா. உலகம் பிறந்தது, முழு உலகமும் எவ்வளவு கடின இருதயம் கொண்டதுன்றதை நம்ம பார்க்கணும். யாருமே இடம் கொடுக்கல, அவ வெளியே வந்துட்டா. பிறந்த பிள்ளைய துணியில சுத்தி முன்னணியிலே கிடத்தினார். குதிரையை கட்டி வைக்கக்கூடிய இடம், மாட்டை கட்டி வைக்கக்கூடிய இடம், மாட்டு தொழும் அப்படின்னு சொல்றதை விட அது குதிரை இருக்கக்கூடிய ஒரு முன்னணி, குதிரை சாப்பிட்ற ஒரு இடம், எல்லா அசுத்தமும் சூழ்ந்திருக்கிற இடம், நாத்தம் பிடிச்ச ஒரு இடம். ரட்சிப்பின் அதிபதி, முழு உலகத்தையும் மாற்றி போடக்கூடிய மகிமையின் தேவன், பரிசுத்த பரலோகத்துல தூதர்களால போற்றக்கூடிய பரிசுத்தர் என்று சொல்லக்கூடிய மகா உன்னத தேவன் இந்த பூமியில மனிதனா வர்றாருங்க. முழு உலகமும் இருள சூழ்ந்து இருக்குது. ஒரு நாயை எட்டி பார்க்கலாம். நம்ம
பழைய ஏற்பாடு எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேற தேவதூதர்கள் எல்லாம் அந்த வருகை காண்டி காத்திருக்கிறாங்க. அந்த மனுஷன் அந்த முன்னணியில வந்து பிறந்து நிற்கிறார். மிருகத்தின் மிருகமாக, மிருகத்தின் மத்தியில் பரிசுத்த தேவன். அங்க டாக்டருங்க, நர்ஸுங்க, யார் சுத்தப்படுத்தினா, யார் அந்த குழந்தையை தூக்குனா, யார் மரியாதை கவனிச்சா, அவர் ஒரு துணியில சுத்த வச்சு இந்த குதிரை சாப்பிடுற அந்த சாப்பாட்டு முன்னணியில போய் வைக்கிறார். பாவமில்லாத பரிசுத்த கடவுள் அங்க வந்து பறக்கிறாருங்க. ஒரு குழந்தைய அப்படி யோசிக்க முடியுமா? ஒரு மாட்டு தொழுவத்துல அல்லது ஒரு குதிரை தொழுவத்துல ஒரு பெண் தான் குழந்தைய பெற்று அந்த மாட்டு சாப்பிட்ற அந்த பாத்திரத்துல அல்லது அந்த தொட்டியில போய் பறந்த குழந்தைய வைக்கிறார். என்ன சொல்லுது இந்த பிறப்பு? லூக்கா தெளிவா பதிவு செய்யார். இவ்வளவு மகிமையின் மேசியா ரட்சகர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வர காத்திருந்த அநேக ஜனங்கள் மத்தியில இஸ்ரவேல் மகிமையா, யூத குலத்து சிங்கம், பாலசிங்கமாக வர வேண்டிய அந்த கிறிஸ்து அவர் பிறக்கிற கருவுல இருந்து வெளியே வரும் பொழுது உபத்திரவத்தோட பறக்கிறார். கருவுல இருந்து வெளியே வரும் பொழுது கன மகிமையெல்லாம் இழந்து பறக்கிறார். கடுவுல இருந்து வெளியே வரும் பொழுதே நாக்கத்தோட அசத்தோட பிறந்து பாடுகளை சந்திக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கும் போது இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திக்குது. சாதா குழந்தை இல்லை, எல்லா குழந்தைகளுக்கும் அதிபதியான குழந்தை, எல்லா வலுக்குலத்துக்கும் அதிபதி, எல்லா கணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் உயர்த்துவாக போற்றப்படக்கூடிய ஒரு தேவன் அவ்வளவு அவமானத்தை சந்திக்கிறார். இதுதான் திருவருள். இப்ப திருவருள் என்ன சொல்லுது? எவ்வளவு மேன்மையான தேவன் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்துட்டார். பிறக்கும் பொழுதே சிலுவையோட பிறந்துக்கிறாங்க. சில பிறக்கும் பொழுதே கண்ணீரோட பிறக்கிறார், பிறக்கும் பொழுதே அவமானத்தோட பிறக்கிறார், பிறக்கும் பொழுதே அசுத்தத்தின் மத்தியில பிறக்கிறார், பிறக்கும் போதே நிராகரிக்கப்பட்டவராக பிறக்கிறார், பிறக்கும் பொழுதே அவமானத்தோட பிறக்கிறார். இந்த மாதிரி ஒரு பிறப்பை பார்க்க முடியுமா? இந்த திருவருள் எனக்கு என்ன சொல்லுது? பிறந்தது மாத்திரம் இல்லை, அவர் வாழ்க்கையில மரணம் வரைக்காதான். அவருடைய மரணமும் பிறப்பும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லுது, பாடு உண்டுன்னு தான் சொல்லுது. நமக்காக இவ்வளவு மகிமையின் தேவன் குழந்தையாக வந்து சைவத்தை பிற்க கொடுத்து தான் ரத்தத்தை செஞ்சு நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். நம்ம மேல கொண்டிருந்த அன்பு அது இருக்கு. பாடுகளோடு அவருடைய பிறப்பு இருக்குது. அதான் நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்துல, திருவிருந்துல. இப்படிப்பட்ட மகிமையின் தேவன், இப்படிப்பட்ட உன்னதமான தேவன் நமக்காக மீட்டு ரத்தம் சிந்தி நமக்காக தன் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் என்ற சிந்தையோடு திருவிருந்திலே பங்கு பெறுவோம்.